அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு நன்மை தரும். பிபி சுகரு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு மாதிரி பதட்டம் காணப்படும். ஏனென்றால் குரு மாற்றம் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், திடீர்னு நல்ல வேலையிலேருந்து நம்மளை தேவையில்லாத நீங்கள் கிளம்பு கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சிலருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம், தாய்வழி உறவுகளில் ஏற்றம், உத்தியோகத்தில், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் சிலர் நோண்டுவார்கள். அதெல்லாம் பெருசாக அழட்டிக்காமல் கண்டுக்காதீங்க. வண்டி வாங்கினாலும் மனதிற்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். யாருக்கு? மிதுனத்திற்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். யாருக்கு? மிதுனத்திற்கு. டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மிதுனம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அந்த ஆனந்தம் பேரானந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு நன்மை தரும்.